Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு வாசனையாக நல்ல ஒரு டேஸ்ட்டாக வீடே கமகமக்கும் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் ஒரு டம்ளர் இந்தியா கேட் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவில் எடுத்துக்கிறீங்க அதே அளவுக்கு அளந்துக்குங்க. நான் இதில் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். நல்லா இதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்குங்க. அதில் நம்ம சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்குங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கலர் கம்மியாக வரணும்னா மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதை நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. எந்த ஒரு நம்ம கலரும் சேர்க்க வேண்டியதில்லை. இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளையே நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நீங்கள் கலர் பவுடர் எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப மசாலா நல்லா சிக்கனில் இறங்கும். உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி இறங்கும். அதனால் இப்படி நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் அரிசியும் இந்த சிக்கனையும் ஊற வச்சுட்டு நீங்கள் வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், குக்கர் எடுத்துக்குங்க. அதில் ஆயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இதில் கல்பாசி ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. கிராம்பு ஒரு 3 சேர்த்துக்குங்க. 3-4 சேர்த்துக்குங்க. பட்டை ஒரு 3 எடுத்துக்குங்க. சாதி பத்திரி ஒரு 2 பீஸ் எடுத்துக்குங்க. ஏலக்காய் ஒரு 3 பீஸ் எடுத்துக்குங்க. பிரியாணி இலை 1 இலை எடுத்துக்குங்க. இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துருங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாசனை வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததையும் நம்ம இதில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் அதிகமாக சேர்த்தா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்குங்க. நல்லா எண்ணெயிலேயே நல்லா கோல்டன் கலரில் வேகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததையும் நம்ம இதில் புதினா இலை சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா சுருண்டு வதங்குற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இதில் பாருங்கள், இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கங்க. ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இதில் நான் சின்ன தக்காளியாக ஒரு 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா புளிப்பு அதிகமாயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்து நல்லா குழைய வேகிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா குழையிற வேகிற அளவுக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதில் நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சிக்கன் பீசஸ் இதில் சேர்த்துக்குங்க. நம்ம சிக்கன் பீஸ்லேயும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதுலேயும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. இது நல்லா மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் அப்படியே வேக வச்சுருங்க. அதெல்லாம் மசாலா எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், எடுத்துடலாம். இதில் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதை அப்போ தான் மசாலா எல்லாமே நம்ம சிக்கன் பீசஸில் நல்லா வேகும். இப்போ பாருங்கள், நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச அந்த மிக்சி ஜார் தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் சேர்த்துருக்கோம். நம்ம 3 டம்ளர் 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதில் நம்ம 1 டம்ளர் தண்ணி இப்போ சேர்த்துட்டோம். இதில் சிக்கன் நல்லா வேகணும். ஒரு பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. அதுலேயே நல்லா அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஊற வச்ச நம்ம ஜீரக சம்பா அரிசி இதில் சேர்த்துக்குங்க. தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ மீதம் இருக்கிற 2 டம்ளர் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம். 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி.
இது சரியான அளவாக இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம வந்து சேர்த்துருக்கோம், அதனால் கரெக்டாக பார்த்து சேர்த்துக்குங்க. இதில் வந்து மல்லி இலை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு கொதி வந்து மல்லி இலை சேர்த்துக்குங்க. லாஸ்ட்டாக வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு லெமன் எடுத்து பாதியாக கட் பண்ணி அது விதையிலெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. இப்போ ஜூஸு இதெல்லாம் வந்து நல்லா லெமன் ஜூஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, நெய் இதெல்லாம் எல்லா பக்கம் அரிசியில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லா பக்கம் ஒரு தடவை வந்து நல்லா கலந்து கொடுத்துங்க. இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்தது. நம்ம வந்து இதை குக்கர் மூடி போட்டுடலாம், விசில் போட்டுடலாம். இது வந்து லோ ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் விடணும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், விசில் வந்து இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள், சூப்பராக நல்லா கமகமன்னு வாசனையோட நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். குழையவே இல்லை அரிசி. நமக்கு அரிசி வந்து நல்லா குழையாமல் உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ தண்ணி வந்து நீங்கள் சரியான அளவில் சேர்க்கணும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பார்க்குறக்கே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்ல ஒரு கமகமன்னு வாசனையோடு நமக்கு வந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், சிக்கனில் வந்து நல்லா மசாலா வந்து நல்லா ஊறி நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.